ஹலோ, இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் ரேஷன் அரிசி, 1 கப் இட்லி அரிசி, சிவப்பு சோளம், கருப்பு கவுனி அரிசி, உளுந்து, ராகி, கம்பு, வெந்தயம், சோயா 4-5 முறை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 8லிருந்து 10 மணி நேரம் ஊறணும். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது நம்ம ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சிடலாம். இது உடனே செய்யணுன்னா கொஞ்சம் பழைய மாவு கலந்து நம்ம சுட்டுக்கலாம். இல்லைன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகணும். ஓவர் நைட் நல்லா மாவு புளிக்கணும். புளித்ததுக்கப்புறம் நம்ம பணியாரம், தோசை அந்த மாதிரி செய்யலாம். இதில் நம்ம நிறைய தானியம் நல்லா சேர்த்துக்கிறதுனால ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து ரொம்ப அதிகம். அதனால் நம்ம பாடியில் இருக்கிற சுகர் லெவல் கம்மி பண்ணும். இது ஒரு 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலையில் டிஃபனுக்கும் ஈவினிங் டீ டைமுக்கும் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலில் சின்ன சின்ன குக்கிங் அப்டேட்ஸ் இருக்குது. இது டிஃபன் ஐட்டம் மட்டும் இல்லாமல் நம்ம லன்ச் வீடியோஸும் கொடுக்குறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.